Hello viewers, welcome செய்யறேன் Agmal ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பூரி மசாலா தாங்க வந்து செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து செய்யறதால நம்ம உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சு அதுக்கு தோல் எடுத்து அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணாத நம்ம எல்லாமே உருளைக்கிழங்கு எல்லாம் பச்சையாகவே போட்டு நம்ம செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்து ஹோட்டலில் ரொம்ப வந்து பாப்புலராக வந்து செய்கிறாங்க. ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். அதே முறையில் நம்ம செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே வந்து சூடாகட்டும். இதில் வந்து நான் கடுகு வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 3/4 டீஸ்பூன் உளுந்து, 3/4 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். இதில் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டு பச்சை மிளகா, இதுக்கு 2 வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நார்மல் பச்சை மிளகா 1 எடுத்து அதுவும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இருக்கும், பெரிய வெங்காயம். இதுக்கு நீட்டு வாக்கில் நல்லா மெல்சாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயத்துக்கு வதக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கல, நல்லா வாசனை இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமாவுக்கு வதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வதக்கலாம். ரொம்பவும் வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகணுன்ட்டு இல்லை வெங்காயம். இப்போ அடுப்புக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுதுக்கு நல்லா வதக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்தேன். இதில் பவுட்ரு மசாலா வந்து எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும், காஷ்மீரி மிளகாத்தூள். உங்களுக்கு காற்றுக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துங்க. ஒரு 1/4 கிலோ இருக்கும் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நான் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன க்யூபுங்களாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இது தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 எடுத்துருந்தேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக வந்து போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டு அந்த தக்காளிக்கு நம்ம வதக்க போகிறோம். அந்த உருளைக்கிழங்குக்கு அப்புறமா தண்ணி வந்து சேர்க்க போகிறோம். நம்ம எதுவுமே விசில் போடாத நம்ம வந்து அப்படியே மூடியிருக்கோம். பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வதங்கி வந்துடுச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு வந்து வெந்திருக்காது. இதில் வந்து கரம் மசாலா வந்து நான் எடுத்திருந்தேன். ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லா அந்த வெஜிடபிளில் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இதில் வந்து நான் 3 கலர் சேர்ந்த குடமிளகா வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாதி குடமிளகா எடுத்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கரியாண்டர் லீஃபும் வந்து சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி குடமிளகாய் இதில் வந்து போட்டு செய்யக்குள்ள இந்த பூரி மசாலாவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். தொட்டு சாப்பிடக்குள்ள சைட் டிஷ்ஷாக. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு இந்த மெத்தடுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி வந்து போட்டுக்கிட்டேன். அதிகமாக போட தேவையில்லை, ஒரு 100லேருந்து 150 மில்லி போட்டால் போதும். இப்போ இதுக்கு மூடி வச்சு நம்ம அந்த வெயிட் போட்டு நல்லாவே வந்து இதுக்கு ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சுக்கிட்டோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து மசிக்கக்கூடாது, கொஞ்சம் அங்கங்கே லம்ஸுங்க இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் மசிச்சுக்கிட்டேன். பாருங்கள், இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில். எந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வறுவலும் போட்டிருக்கேன். சோயாவும் முட்டையும் வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் வந்து செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து மிர்ச்சியும் வந்து வச்சு செஞ்சுருக்கிறேன். மிளகாவுது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து ஃபிஷ் இது ஃப்ரையும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த 4 வீடியோவும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், தேவை அப்படின்னா பார்த்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வந்து சேரும். என்ஜாய் ஃபுட்.